17 சரியா 1963 நியூயார்க்கில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பையன் பிறகுறான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவனோட 15வது வயசில் பேஸ்கெட் பாலில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவனோட ஸ்கூல் டீமில் விளையாட ஆரம்பிக்கிறான். இவங்க ஏரியாவில் ஒரு பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்கும் போது அதுக்கு அந்த ஸ்கூல் டீமும் வராங்கன்னு தெரிஞ்ச ஒரே ரீசனால் இவனோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நானும் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் டீம்லேருந்து இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் இவன் ஹைட் கம்மியாக இருக்குன்ட்டு. பட் இவன் கோச் கிட்ட கோச் என்ன அட்லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட் வச்சு கூப்பிட்டு போங்கன்னு கெஞ்சி கூத்தாடினப்போ அந்த கோச் இவனை ஹெல்ப்பராக கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் விளையாட போகிறான்னு நினச்சி இவனோட ஒட்டுமொத்த குடும்பமும் பார்க்க வந்தப்போ இவன் ஹெல்ப்பராக அங்கே இருந்திருக்கான். இவனுக்கு அந்த டே ரொம்ப அவமானமாக இருந்திருக்கு. பட் யூ நோ ஒன் திங், ஹீ இஸ் நெவர் கிவ் அப். அடுத்த நாள்லேருந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். வித்தின் அ இயர்க்குள்ளே அதே ஸ்கூல் டீமில் செலக்ட் ஆகிறான். அடுத்து அவன் ஆடின பர்ஃபார்மன்ஸை பார்த்து அங்கேருந்து அரங்கமே ஆடி போச்சு. இவனுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கிது. இவனோட 21வது வயசில் சிக்காகோ புல்ஸ் டீமில் செலக்ட் ஆகிறான். 14 டைம் NBA ஆல்-ஸ்டார் அப்பியரன்ஸ் வாங்குறான். 6 டைம் சாம்பியன்ஷிப் மெடல் வாங்குறான். 5 டைம் மோஸ்ட் வேல்யூபிள் டைட் வாங்குறான். 2 டைம் ஒலிம்பிக் மெடல் அடித்து கொடுக்குறான். இதெல்லாம் பண்ண அந்த சின்ன பையனோட பேர் என்ன தெரியுமா? மிஸ்டர் MJ, மைக்கேல் ஜார்டன். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, உன்னால் ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்றத நீ தான் சொல்லணும், உன்னை சுற்றி இருக்கவங்க கிடையாது. தேங்க்யூ.